ஹாய் வியூவர்ஸ், இது வந்து குக்கும்பர் போட். நான் என்ன பண்ணேன், குக்கும்பர் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இந்த சீட்ஸ் பூரா ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் காலையில் வந்து இந்த ப்ரோட்டீனுக்காக சுண்டல், ஏதாவது ஒரு சுண்டல் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் கொஞ்சோண்டு பண்ணி வச்சுப்பேன். அதை நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அந்த சுண்டல் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. சன்னா, பிளாக் சன்னா, அந்த கருப்பு கொண்ட கடலை இருக்குல்ல, அது வந்து தேங்காயெல்லாம் போட்டு நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் எப்படி சுண்டல் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த சுண்டலை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணிலாம் இல்லாமல் ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தயிர், ஃப்ரெஷ் நல்ல கட்டி தயிர், கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆனியன்ஸு கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் டொமேட்டோஸ் போட்டுக்கலாம், கேரட் துருவு போட்டுக்கலாம். அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண சுண்டல் மிச்சம் ஆனதை பல்ஸ் பண்ணிவிட்டு அதில் தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிலேயே சால்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதனால் நான் போடல. சில்லி பவுடர் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அது போட்டுட்டு அந்த ஸ்கூப் அவுட் பண்ணின அந்த குக்கும்பரோட அந்த ஒரு டென்ட் இருக்கும்ல, அந்த பள்ளம் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து இந்த இதை வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு தீபாவளிக்கு பண்ண மிக்சர் இருக்குல்ல, அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் மேலே தூவிட்டேன். கொஞ்சம் சட்பட்டாவாக இருக்கட்டும்ன்ட்டு. இப்போ இது மேலே நீங்கள் சாட் மசாலா தூவிக்கலாம், வேறு என்னன்னாலும் பண்ணிக்கலாம். சட்னிஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, சமோசா சட்னிஸ் ஏதோ வாங்கி வச்சது இருந்ததுன்னா சட்னி இது மேலே இப்படி விட்டுக்கலாம். இல்லை டொமேட்டோ கெச்சப்பை லைட்டாக இப்படி கிராஸாக விட்டுட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம் தான். நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அதை ஆட் பண்ணல, இப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணேன். இது ரொம்ப ஒரு நல்ல ஸ்நாக், ஹெல்த்தியானது. இது கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் ரைஸ் எடுத்திங்கன்னா ரைஸ் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. ஸோ இது குக்கும்பரில் சன்னாவும் இருக்கிறனால ப்ரோட்டீன் ரிச். இந்த மிக்சரும் கொஞ்சம் இருந்ததுனால அதையும் போட்டதுனால கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். மிக்சர் என்ன ஒரு டீஸ்பூன் கூட இல்லை, ஒரு அரை டீஸ்பூன் இருக்க நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குக்கும்பர் இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கும்பர் இல்லாட்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற எதுவாக இருந்தாலும் ஒரு கேரட்னா கூட நீங்கள் கேரட் நடுவில் கொஞ்சம் கத்தி வச்சு இது பண்ணி எடுத்துகிட்டு போட்டு மாதிரி கொஞ்சம் டென்ட் பண்ணிவிட்டு அதில் இதை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து லெஃப்ட் ஓவரில் வந்து பண்ணுற ஒரு ரொம்ப நல்லா இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற ஒரு ஸ்நாக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. எல்லோரும் தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காட் பிளெஸ் யூ ஆல். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.